இலங்கை நீதிமன்ற வளாகத்துக்குள் பாதாள உலகத் தலைவர் சஞ்சீவகுமார் சமரத்ன கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 6 பேரை நேபாள அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனேமுள்ள கொலையில் தொடர்புடைய 6 குற்றவாளிகளும் நேபாள காவல்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் காத்மண்டு மற்றும் பக்தபூரில் உள்ள தங்குமிடங்களில் வசித்து வந்தது தெரியவந்துள்ளது. இலங்கை மினுவாங்குடையைச் சேர்ந்த இசாரா சிவந்தி, ஜீவதாசன் கனகராசா, தக்ஷி நந்தகுமார், தினேஷ் யமந்தடி சில்வா, கன்னடி பஸ்திம்பிள்ளை மற்றும் தினேஷ் நிஷாந்தகுமார் விக்ரம் ஆராய்ச்சியே ஆகியோரே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு இசாரா சிவந்திக்கு எதிராக ஒரு சிவப்பு அறிவிப்பையும் பிறப்பித்தது. இன்டர்போல் உறுப்பு நாடுகள் சிவப்பு அறிவிப்புகள் வழங்கப்பட்ட நபர்களை தேடி அவர்கள் தங்கள் நாடுகளில் இருக்கின்றார்களா என்பதை கண்டறிகின்றன. சில நேரங்களில் சிவப்பு அறிவிப்பை வெளியிடும் அந்நாட்டு தூதரகம் கூட இதில் ஆர்வம் காட்டுகிறது. இதன்படி காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகமும் இந்த சம்பவத்தில் ஆர்வம் காட்டியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட அனைவரும் இலங்கையின் குண்டர் கும்பலும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கெகல்பத்ர பத்மிவின் குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது.